ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து என்னோட கேஸ்ட் அயர்ன் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான். அதை தான் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த கேஸ்ட் அயர்ன் குக்வேர்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன், அதோட லிங்க்கு, அது எந்த ஷாப்பில் வாங்கினேன், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்கிறேன். நான் வாங்கின கேஸ்ட் அயர்ன் குக்வேரோட ப்ரைஸ், அது எவ்வளோ சைஸ் இருக்கும், எல்லாமே நான் சொல்கிறேன். என்னோட கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து அயன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் சமைக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். எனக்குமே ஆரம்பத்தில் அந்த டவுட்லாம் இருந்தது. நானுமே வந்து நிறைய வீடியோஸ் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேஸ்ட் அயன் வந்து நார்மல் அயன் மாதிரி கிடையாது. நார்மல் அயன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஸோ ஈவனாக குக் ஆகாது. ஆனால் கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால எல்லா இடமும் ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஈவனாக குக் ஆகும். ஃபுட்டும் வந்து ஃபாஸ்ட்டாகவே நமக்கு குக் ஆயிரும். நான் வாங்கின இந்த கேஸ்ட் அயன் குக்வேர்லாம் எங்கே சீப்பாக எப்படி கிடைக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கேஸ்ட் அயன் வந்து எங்க வாங்கினேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். மதுரையில் வந்து சிக்கந்தர் ஸ்டோர்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி கடையா இருக்கும், அங்கே தான் நான் வாங்கினேன். அந்த வீடியோ கூட நான் இந்த தம்ப்நெயில் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து 7 இன்ச்சு, நான் 430 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்லா காம்பேக்டா சின்ன சைஸா இருக்கு. சின்னதா வடை, அப்புறம் கொஞ்சமா வறுவல், இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லிட் நான் தனியா வாங்கினேன், ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வந்து 12 இன்ச்சு 650 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்ல ஒரு பெரிய தோசையாக நீங்கள் சுடலாம், ஈஸியாக நல்லா ஒட்டாமல் மொறுமொறுன்னு வரும். இந்த மினி ஊத்தாப்பம் கேஸ்ட் அயர்ன் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். சின்ன சின்ன ஊத்தாப்பமாக போடலாம், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். 990 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதுவும் வந்து சீசனிங் ப்ரீ சீசனிங் பண்ணதுனால நம்ம பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. ஜஸ்ட் அந்த வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் ஆயில் விட்டு நம்ம இது பண்ணால் போதும். அதுக்கடுத்து நம்ம சுட சுட நல்லா வந்துடும் தோசை. நல்லா ஒட்டாமலும் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. குட்டியாக இருக்கிறதுனால கிட்ஸ் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுவும் நான் வந்து அந்த மதுரையில் சிக்கந்தர் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது ஒரு 12 இன்ச்சு ஃப்ரை பேனு 930 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்ல பெரிய சைஸு, சரியான வெயிட். ஒரு பெரிய ஃபிஷ்ஷு 2 கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், சூப்பராக வரும் ஒட்டாமல். ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, நல்லா உருளைக்கிழங்கு பொரியல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் என் பொண்ணு கேட்டான்னு இந்த டைனி கிச்சன் செட்டு 430 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் இந்த அயன் தோசைக்கல் தான், இது கேஸ்ட் அயன்லாம் கிடையாது. ஒரு 12 இன்ச் இருக்கும். இது பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் தான் வாங்கினேன், 1150 ரூபா. இந்த தோசைக்கல் தான் அடிக்கடி நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணுங்கிறனால ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட கேஸ்ட் அயன் குக்வேர்லாம் நான் காமிச்சிட்டேன். இப்போ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். சிலது கொஞ்சம் ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருந்தது, ரொம்ப எண்ணெய் பிசுறாக இருந்துச்சு. இந்த கரண்டிலாம் வந்து அந்த சிக்கந்தர் ஸ்டோரில் வாங்குறப்ப ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து இதை வாங்கினப்ப எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருந்தேன், அந்த தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இதை எப்படி அந்த ரஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சமைச்ச பிறகு அதை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் கழுவிட்டு அந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னா கூட திரும்ப வந்து ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த தண்ணிலாம் வந்து நீங்கள் கழுவினோடனே கையோட டிஷ்யூவோ இல்லை ட்ரை கிளாத், காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. மறந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதில் வந்து செங்கல் கலரில் ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் அது அப்படியே காஞ்சு திரும்ப அதில் அப்படியே இருக்கும். திரும்ப வாஷ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி செங்கல் கலர்லேயும் அழுக்கு கலர்லேயுமா வரும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆக விடாதீங்க, அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸே போயிடும். அப்புறம் ரொம்ப நாள் வராது. அயன் பாத்திரம்லாம் வந்து வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணால் நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகி அதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதும் கூட நமக்கு வந்து அன்ஹெல்த்தி தான். எப்பயுமே அயனை வந்து நல்லா சமைச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதில் வச்சிருக்காம உடனே அதை வேற பாத்திரத்தில் மாற்றிருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அதிலேயே வச்சிருந்தீங்கன்னா அந்த அயனோட ஸ்மெல்லும் அதில் வரும். அதனால வந்து கையோட சமைச்சிங்கன்னா அதை வேற இதில் மாற்றிட்டு அதை கழுவிட்டு அதை நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிருங்க. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எந்த ஆயில் வேணாலும் விடலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் விட்டுட்டு நல்லா டிஷ்யூ வச்சு முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து அந்த பாத்திரத்தோட கைப்பிடி எல்லாத்துலேயும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக அதில் ஆயில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. என்னோட கேஸ்ட் அயர்ன் குக்வேரில் வந்து கைப்பிடியும் வந்து அயன் அப்படிங்கிறனால அதுவுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கைப்பிடி அதே இதில் இருக்கிறதுனால என்னால் அது பிடிக்க முடியல. அதனால கையோட சிலிக்கான் பாட் ஹோல்டர்னு ஒன்று வாங்கினேன். அதை வச்சு நம்ம ஹேண்டில் பிடிச்சி நம்ம தூக்கிக்கலாம். ஸோ அதனால சிலிக்கான் பாட் ஹோல்டர் கண்டிப்பாக வேணும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்பயுமே வந்து என்ன வேலை இருந்தாலுமே அயனில் வந்து
சமைச்சேன்னா உடனே கழுவிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு கையோட எண்ணெயும் அப்ளை பண்ணிட்டு அந்த பக்கம் வச்சிருவேன். அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் அந்த கபோர்டில் வச்சிருவேன். அவளோட சாக்ஷியோட இதுவுமே வந்து நான் வாங்கினது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக சாக்ஷியோடது வாங்கி இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் ரஸ்ட் வந்து லைட்டாக ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்கள் தண்ணியோட வச்சாலும் சரி, சும்மா வச்சிருந்தா கூட அதில் ஏதாவது 1-2 டிராப்ஸ் தண்ணி விழுந்திருந்தா கூட அது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி அவளோடதையும் எல்லாத்தையுமே வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா அயன் கேஸ்ட் அயன் பாத்திரமும் சூப்பராக பளபளன்னு இருக்கு. கேஸ்ட் அயன் பாத்திரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸாவது இந்த மாதிரி கழுவி தொடச்சி ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போதான் அது காலத்துக்கும் வரும். அயனில் வந்து புளி சேர்த்து சமைக்கக்கூடாதா, தக்காளி எல்லாம் போட்டு சமைக்கக்கூடாதான்னுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாமே சமைக்கலாம். எது சமைச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அதை வந்து சமைச்சு முடிச்சதும் எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிடணும். அதுதான் முக்கியம். நீங்கள் சமைச்சிட்டு அதிலே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அயனோட ஸ்மெல் எல்லாம் அதில் சேர்ந்துருது. அது நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அயனில் சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும், அப்போ நமக்கு அயன் சத்து சேரும். ஆனால் அதிலே வச்சிருந்து நம்ம அதை சாப்பிட்றதுங்கிறது வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். அடுத்து நான் வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன், எங்கே வைக்கிறேங்கிறதை நான் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த 5 rack ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோட அயன் கேஸ்ட் அயன் பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து என்னோட கிச்சன் கேபினெட்டில் மேலே இந்த ஆர்ஓக்கு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஆர்ஓ வைக்க முடியல. ஸோ இந்த ரேக்கு வச்சு என்னோட அயன் பாத்திரத்தை எல்லாம் நான் அதில் தான் வச்சுருக்கேன் 1 by 1. எனக்கு வந்து இங்கே வந்து கடாய் வைக்க முடியல. அதனால நான் வந்து கடாய் வந்து கிச்சன் கேபினெட்டில் கீழே வந்து நமக்கு அடுப்பு கீழே வரும்ல, அந்த ரேக்கில் வந்து இந்த மாதிரி கடாயை வந்து வச்சு லிட்டோட மூடி வச்சுட்டேன். அப்புறம் சாக்ஷியோட அந்த சின்ன டைனி செட்லாம் வந்து அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் வந்து தட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் தட்டு நான் வைக்கிறது இல்லை. அதனால அதில் வந்து அவளோட ஐட்டத்தை எல்லாம் வச்சாச்சு. அவள் எப்போ எடுத்து விளையாடுறாளோ அப்போ எடுத்து கொடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம அங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் வச்சுட்டேன். ஏன்னா இந்த ரோ வந்து நான் அடிக்கடி தருகிறதே கிடையாது. ஸோ அதில் வச்சாச்சு. கேஸ்ட் அயன் வாங்கின அந்த மதுரை சிக்கந்தர் ஸ்டோரில் வந்து இந்த கரண்டி, தோசை கரண்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதையும் க்ளீன் பண்ணி இந்த இதில் மாட்டியாச்சு. இதுவும் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி நான் அங்கே மாட்டிட்டேன். இந்த பாட் ஹோல்டர் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கை பிடிச்சி தூக்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நம்ம துணி வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். துணியெல்லாம் நமக்கு டக்குன்னு அடுப்பில் தீ பிடிச்சிரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. என்னோட இந்த கேஸ்ட் அயன் குக்வேர் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் இந்த வாங்கின கடையோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வாங்கினப்போ எடுத்த அந்த வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ப்ரைஸ் ரேஞ்சு இன்னும் நிறைய கேஸ்ட் அயன் பாத்திரம்லாம் அந்த கடையில் நான் எடுத்த வீடியோவோட நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். இந்த இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னுமே நிறைய கேஸ்ட் அயன் பாத்திரங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பிரியாணி பாட்லாம் வாங்கணும், நல்லா பெரிய சைஸில், ரொம்ப நாள் ஆசை. அதெல்லாம் வாங்கினேன்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன். கேஸ்ட் அயனுக்கும் அயனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அயன் வந்து நமக்கு ஈவனாக குக் ஆகாது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஆனால் கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் தடியாக வரும். அது வந்து ஈவனாக குக் ஆகும். எல்லா இடமும் நமக்கு வந்து ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சீக்கிரமாகவே நம்மளால் குக் பண்ணி முடிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னோட கேஸ்ட் அயன் குக்வேர் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.